வந்து பன்னீர் ஆட் பண்ணிட்டு பன்னீர் உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறோம். சேவ் லைஃப் அண்ட் சேவ் மணின்னு ஒரு எபிசோட் தான் பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பன்னீர் நூடுல்ஸ் பண்ண போறோம். ஜஸ்டி ஃபேவரட் அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட். பன்னீரும் நம்ம வீட்லயே பண்ண போறோம். அந்த நூடுல்ஸோட நம்மளே வீட்லயே பண்ணிக்க போறோம். ஸோ ஃப்ரம் த ஸ்கிராச் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பன்னீர் ரெடி பண்ண போறோம்ல, பன்னீருக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சியாச்சு. ஸோ அதுல லெமன் ஜூஸ் ஊத்தி பன்னீர் வந்து ரெடி பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் எடுத்துலாமா? இதுல பிரஸ் பண்ணணும். நான் வந்து 2 லிட்டர் பால் எடுக்கிறேன். ஸோ 2 லிட்டர் பாலுக்கு வந்து நமக்கு ஒரு லெமன் ஃபுல்லா போட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஜூஸ் குடிக்கிறதுக்கு இல்ல. ஐயோ, குக்கு வித் கோமாளியை விட மோசமா போகும் எங்களோட சமையல். ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் மோஸ்ட்லி வீட்லயே தான் எல்லாமே பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம் டெம்ப்ட் ஆகும்ல. ஸோ இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்லயே பண்ணிக்கலான்னு. ஸோ இப்போ வந்து லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், ஒரு ஃபுல் லெமன். இப்போ வந்து வெயிட் பண்ணுடா. பால் வந்து நல்லா காய்ச்சியாச்சு. உங்களுக்கு ஜஸ்ட் பாயில் ஆனா போதும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி ஜஸ்ட் நான் சொல்லும் போது போட்டா போதும். சரியா? கம் க்ளோஸ். ஓகே. இப்போ ஊத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் அப்படியே தெரிஞ்சு வரும்ல. சோ நம்ம அப்ப எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் குட்டி, நானே பண்றேன் குட்டி. அம்மா நானே மிக்ஸ் பண்றேன். பால் வந்து நல்லா தெரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து நம்ம வடிச்சுக்கலாம். வந்து இந்த பால் தெரிஞ்சிருக்குல்ல, இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு சீஸ் கிளாத்ல போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து என்ன பண்ண போறோம்னா நல்லா ஃபர்ஸ்ட் வச்சுக்க போறோம். எதெல்லாம் ஊத்திக்கலாம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சில் தண்ணி ஊத்தி நம்ம வந்து ரோல் பண்ணி வைக்க போறோம். நார்மலா கோல்ட் வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்க டாக் வந்து நாங்க ஏதோ சாப்பிட்ற பொருளை பண்றோம் ரொம்ப டெம்ப்ட் ஆயிட்டான். அவ்வளவுதான். இப்ப நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரோல் பண்ணி செட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கணும். அதுக்குள்ள நம்ம வந்து நூடுல்ஸ் தேவையானதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வந்து இப்போ ஒரு வெயிட் வைக்க போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டை தூக்கி மேல வச்சிடலாம். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே. இப்போ வந்து 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்க போறோம் நூடுல்ஸ் பண்றதுக்கு. நீங்க மைதா மாவுல பண்ணா செம்ம சூப்பரா இருக்கும். கோதுமை மாவுலயும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர்ல பண்றேன். கொஞ்சம் பதட்டமா இருக்கே. கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு நூடுல்ஸ் தேவையான மற்ற ஒர்க்லாம் பண்ணிடலாம். ஸோ பன்னீரும் அதுக்குள்ள ரெடி ஆகிடும். மாவை நல்ல சாஃப்டஸ்ட் டோவா பிசைஞ்சுக்கோங்க. அதாவது சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டா. இப்போ இதை ஓரமா வச்சிடலாம். 3 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். கேபேஜ், கேரட் அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அது போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து பன்னீர் நூடுல்ஸ் தான் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி போட்டு பண்ணலாம்னு சொல்லி இது மாதிரி தின் ஸ்லைசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம்.
வீட்லலாம் வந்து பிட்ஸா இந்த மாதிரி சாப்பிட வச்சா தான் உண்டு. நூடுல்ஸ் நீங்கள் இது மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வீட்லேயே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கும் போது எங்கேருந்து மணி அடிப்பான் ரேடியோ படிப்பானே தெரியல. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ரெண்டாவது எல்லா திங்ஸுமே இப்போ கடையில் வாங்கி நம்ம பழகிட்டோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இது மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியாக டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே ஃபுட்டு வந்து ஓனாக விளைய வச்சு சாப்பிட்றதுல ரொம்ப திருப்தி. நான் பாப்பா குட்டியாக இருக்கும் போதெல்லாம் வந்து வெஜிடபிள் கார்டனிங் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பிஸ்னஸ் பிஸி ஷெட்யூல் அதனால ஒன்றுமே பண்ண முடியல. பட் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இது மாதிரி பண்ணுவேன். இந்த வெஜிடபிள்ஸை ஹோட்டல் மாதிரி கட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே சேலஞ்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் ஃப்ரீயாக இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோன்னு. பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் குக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படியே கொஞ்சம் ராவாக தான் இருக்க போகுது. அதனால் ரொம்ப தின் ஸ்லைசஸாக போட்டால் மட்டும்தான் நம்மளால குழந்தைங்களுக்கும் பச்சையாக இருக்குன்னு தெரியாது, ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ தின் ஸ்லைசஸாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆனியன் வந்து வேணும்னா ஆப்ஷனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கார்லிக் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அது 2 மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இடியாப்பம் புளிவோம்ல, அதுல கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய இதுல வந்து நான் போட்டுக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இந்த மெத்தட்ல பண்றோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஜஸ்டி வந்து அவ்வளவு பண்ண முடியலன்னு ஓடிட்டா. கொஞ்சமா சால்ட் போட்டு அதுல கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். ஸோ தட் நமக்கு நூடுல்ஸ் வேகும் போது வந்து ஸ்ப்ரிட் ஆகாம இருக்கும். இது ஒட்டாம வரதுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து தண்ணியில விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒட்டாம அழகா வந்துடும். வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேணுன்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் டைம் இருந்தா போதும், நம்மளால சூப்பரா வீட்லயே பண்ணிக்க முடியும். சடனா கெஸ்ட் வராங்க, கடைக்கெல்லாம் போக முடியாதுன்னா ஜஸ்ட் பால் இருந்தாலே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பயங்கர சாஃப்டா இருக்கும் நம்ம வீட்டுல பண்ற பன்னீர் கடையில வாங்குறதை விட. இப்போ பன்னீர் டிக்கா எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பீசஸா இருக்கிற மாதிரி. பன்னீர் டிக்கா என்னோட ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். பிகாஸ் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹோட்டல் போனால் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா பன்னீர் தான் ஆர்டர் பண்ணுவேன். இது ஒரு மாதிரி மீடியம் ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வீட்லேயே பண்ண பன்னீர் நமக்கு கிடைச்சிருச்சு. இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பன்னீர் டிக்காக்கு வந்து மேரினேஷன் கட்டியாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில்லி பவுடர், மசாலா ஃபுட்ஸ்லேருந்து சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். கலர் வந்து நீங்கள் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. வீட்டில் பண்ணும்போது அந்த ஹெல்த்திக்காக தானே பண்ணுறோம். ஸோ கலர் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் கேப்சிகம் அண்ட் ஆனியன் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இப்போ நம்ம வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்லிக் போட்டுக்கலாம். கார்லிக் லைட்டாக அந்த ஆயிலில் வந்து பொரியணும். அப்படி பொரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். என்னம்மா போய் செய்ப்பா.
உங்களுக்கு கார்லிக் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். வேற எந்த வெஜிடபிள்ஸுமே நம்ம ரொம்ப வதக்க போகிறதில்ல, பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். இந்த கடாய் வந்து 9 inch இருக்கக்கூடிய கேஸ்ட் அயர்ன் கடாய் தான். நாங்கள் வாரா குக்வேர்ல இதை செல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க்ல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வந்து நம்ம நூடுல்ஸை வடிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து எங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய நூடுல்ஸாக பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் சின்ன அந்த ஹோல் வச்சு கூட பிடிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேப்சிகம் அண்ட் கேரட் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் லைட்டாக தான் குக் ஆகணும், ஓவர் குக் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து இன்னைக்கு நூடுல்ஸ் கம்மியாகவும் வெஜிடபிள் ஜாஸ்தியாகவும் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பேருக்கு தான் சமைக்கிறோம். அதனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணி காரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கலருக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. சில்லி பவுடர் வந்து மதுரை வெங்கு மசாலாலேருந்து எடுத்துருக்கிறேன். உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 கரண்டி வச்சு இது மாதிரி கிளறி விட்டுக்கணும். பன்னீர் வந்து கொஞ்சம் இதை நல்லா பிரட்டினதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பன்னீர் வந்து உடஞ்சிடும். நம்ம வீட்டில் செஞ்ச செம்மையான வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி சேர்த்த ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். பன்னீர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி மெத்தடில் தான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த சூட்லேயே வந்து பன்னீர் லைட்டாக குக் ஆகும், அதுவே போதும் நமக்கு. பன்னீரை வந்து ஸ்டிக்கில் வந்து குத்திக்கலாம். நீங்கள் சும்மா வெறுமா தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இப்படி பண்ணால் கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஓடிஜிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக தோசைக்கல்லையும் வச்சு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தோசைக்கல்ல தான் பண்ண போகிறேன். இது வந்து 12 inch தோசைக்கல். இது வாரா குக்வேர்ல அவைலபிள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த ஸ்கியூவர்ஸை பிளேஸ் பண்ணிடலாம். நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும், நமக்கு சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடும். நூடுல்ஸ் அண்ட் பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து எனக்கும் ஜெஸ்விக்கும் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். ஜெஸ்வி ஆல்சோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. அவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜெஸ்விக்கு வந்து இந்த க்யூட் மினி யூனிகார்ன் பவுல் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இதில் கொடுத்தாதான் மேடம் சாப்பிடுவாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ஸ்கியூர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேடம்க்கு வந்து இப்படி பிளேஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ செம்மையான லஞ்ச் பவுல் வந்து நமக்கு ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்றா, சாப்பிட்டு பார்த்துல எப்படி சொல்லி. நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு. டிக்கா வேற லெவல். பிகாஸ் அந்த ஸ்பைஸ் லெவல் அந்த புளிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. செம்மையா. ஜெஸ்வி என்ன சாப்பிடுற? நல்லாக்கா? ஜெஸ்விக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிச்சிருக்கு, காலி பண்ணிட்டா. நாங்களும் சாப்பிட போறோம். நீங்களும் இது மாதிரி சூப்பரா வீட்லயே செய்யக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.